அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிப்போம். வேலியில போற ஓடான பிடிச்சு வேட்டியில விட்டுக்கிட்டா அது சும்மாவா விடும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையிலே உதயநிதி வீட்டில் காவல்துறை இணை ஆணையாளர் மற்றும் காவல்துறை படையோட போய் உதயநிதி வீட்டு வாசல்ல இறங்கியிருக்காங்க. வீடியோக்குள்ள விரிவாக பேச போகிறோம். உதயநிதி கைது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ள ஒருத்தரையும் கைது பண்ண போகிறாங்க. அவர் யார் அப்படின்றதையும், அவரும் இந்த திமுகவுக்கு ஒரு மிக முக்கிய நெருக்கமான ஒரு ஆள் அப்படின்றதையும் அதை வீடியோக்குள்ள நம்ம தெளிவாக பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி நேற்று அந்த விவசாயிகளுக்கான அந்த கண்டன ஆர்ப்பாட்டம், நம்மளுடைய தமிழக அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மிக கொச்சையான வார்த்தைகள் பேசியிருப்பாரு. பேசின கையோட பதிலடிகள் பல பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருந்ததை தாண்டி ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்கல, தெரியாம வார்த்தையை விட்டுட்டுன்றத சொல்லலை, எது ஒண்ணுமே சொல்லாம எனக்கு என்னன்னு போய் பதுங்கிட்டாப்ல. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா அதுக்கான மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தில் கட்சி சார்பில் இருந்தும் தமிழக அரசு சார்பில் இருந்தும் தேசிய மகளிர் ஆணையத்தில் உதயநிதிக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்க. அவரை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாநிலம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கண்டன ஆர்ப்பாட்டத்தம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில அவசரமா உதயநிதி வீட்டில் தான் இருக்கார் அப்படின்ற தகவல் ஒருத்தர் மூலியமா தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேல அதிகாலையில் உதயநிதிக்கு இந்த விவரம் நம்மளை கைது பண்ணிடுவாங்க 7 மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரிய வந்தோடனே எஸ்கேப் ஆக பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வீட்டில் தான் இருக்கார் அப்படின்றது மிக முக்கிய நபரால் தெரிய வந்திருக்கு. அவர் யார் அப்படின்னா நம்மளுடைய விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்டான சஞ்சீவ் அவர்கள். உதயநிதிக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவர் உதயநிதி வீட்டுக்குள்ளே தான் இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி அளவு காவல்துறை படை அங்கே குவியிறாங்க. இணை ஆணையாளர் விஜயகுமார் அவர்கள் இறங்குறாரு. வண்டியிலேருந்து இறங்கினோடனே திமுக காரங்க பயங்கரமாக ஊப்பிஸ்புறம் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. 200 ரூபா காலையிலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க போல. இறங்கி நின்று பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களை கைது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வாரண்டோட வந்திருக்காங்க மக்களே. வாரண்டோட வந்த கையோட மா சுப்பிரமணியன் ஒரு பக்கம், சபரீசன் ஒரு பக்கம், பார்த்தீங்கன்னா துரைமுருகன் ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமாக காவல்துறையிட்ட பல்வேறு கேள்விகள். இதில் மா சுப்பிரமணியனோட பங்கு பெரும் பங்கு. உதயநிதி அவர்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. கிருத்திகா அவர்கள் வெளியில் வர்றாங்க. உதயநிதியோட மனைவி பார்த்தீங்கன்னா காவல்துறை இணை ஆணையர்கிட்ட பயங்கரமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கைது பண்ண முடியாதுங்க, பொறுங்க, கொஞ்சம் நேரம் பொறுங்க, இப்போ தான் எந்திரிச்சிருக்காரு, இப்போ தான் ஐயா பல் விளக்க போயிருக்கார், இப்போ தான் பாத்ரூம் போயிருக்கார், இப்போ தான் குளிக்க போயிருக்கார், டீ குடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷமாக தாண்டி போனோடனே காவல்துறைக்கு புரிஞ்சு போச்சு. ரைட்டு, கோர்ட்டு திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வழக்கறிஞர் 10:30 தான் கோர்ட்டுக்கு போக முடியும். நீதிபதி அவர்கள் 10:30 தான் கேஸை கையில் எடுப்பார். அப்போ வழக்கு அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே போடப்பட்ட ஒரு வழக்கு. உடனடியாக ஜாமீன் கிடைக்காது இந்த வழக்குக்கு. இது மிகப்பெரிய ஒரு பக்கம் உதயநிதி அவர்களுக்கு சரியான வேட்டை தாண்டா அப்படின்னு நம்ம விஜய் அவர்களுக்கு சரியான வேட்டை தாண்டான்னு சொன்னாலும் உதயநிதியோட தரப்பு பார்த்தீங்கன்னா இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு சாலையில் உட்காந்துட்டாங்க. மிகப்பெரிய அளவு பயங்கரமான பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உதயநிதி கடைசியில் கைது செய்யப்பட்டார் அப்படின்றது மட்டும்தான் உண்மை. ஏன்னா அவசர வழக்காக உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட மனு அப்படின்றது மதியானத்துக்கு மேலே தான் விசாரணைக்கு வரும்னு நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாரு. அதை விட நீதிபதி சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, நேற்று தான் மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் கொடுத்தேன், முந்தா நேற்று தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தேன், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க நீ வந்திருக்கியப்பா, நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஜாமீன் கேட்பேன்னா சொல்லுப்பா, முன்கூட்டியே போட்டு வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றமே இன்னைக்கு திமுகவை பார்த்து காரி துப்புற நிலைமை ஆகிப்போச்சு திமுகவுடைய கட்சிக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே நம்ம என்னதான் பேசினாலும் ஊழல் பண்ணுவார், லஞ்சம் பண்ணுவார், லஞ்சம் வாங்குவார், கட்சிக்காரங்களை சொல்லி வாங்க சொல்லுவார், ஒட்டுமொத்தமாக ஆட்டையை போடுவார், பொய் பேசுங்க அப்படின்னுவார், மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு மக்களுடைய லஞ்ச பணத்தையும் வரி பணத்தையும் உரிய முடியுமோ உறிஞ்சு எடுத்துருங்கன்னு. ஆனால் எந்த ஒரு மேடையிலையும் எந்த ஒரு தலைவரும் அசிங்கமாக ஸ்டாலின் அவர்கள் பேசி நான் கேட்டதில்லை. ஒருவேளை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் பேசுவாருங்க. கலைஞருடைய புத்தி அப்படின்றது அது ஒரு கிறுக்கு புத்தினே சொல்லலாம். ஏன்னா இந்த பாவாடை நாடாவை அவுத்து பார்க்குறதா இருக்கட்டும், மாற்றான் தோட்டத்து மல்லிகைன்னு அண்ணா சொன்னதை காதில் வாங்கினதா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு திமுகக்குள்ள ஆபாசம் ஆபாசம் ஆபாசம். ஆபாசம்னா திமுக, திமுகனா ஆபாசம். இதுதான் உண்மை. ஜெயலலிதா அம்மாவுடைய சேலையை உருவின கட்சி தான் இந்த திமுக சட்டசபையில் வச்சு. இவ்வளோ விஷயங்களை தாண்டி இந்த கலைஞருடைய ஆவி உதயநிதிக்குள்ள பூந்துருச்சா நம்ம தெரியல. நேற்று வாயில எது உட்காந்துன்னு தெரியல, இந்த அளவுக்கு பேசியிருக்காப்புல. ஒரு நடிகையை பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம முதல்வர் அவர்களே விமர்சனம் பண்றாரு, அரசியல் விமர்சனம் பண்றாருன்றதை தாண்டி சம்பந்தமே இல்லாம ஒரு நடிகை ஒருத்தவங்களை இழுத்துட்டு பேசுறது அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகையருடைய அந்த ஒரு சங்கத்துல இருந்து மிகப்பெரிய அளவு குடைச்சல் உதயநிதிக்கு வரப்போகுது. 4 பக்கத்துல இருந்து வழக்கு போடுறாங்க. பெண் கொடுமை தடுப்பு சட்டம் ஒன்று, இன்னொரு வழக்கு ஒன்று, அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 4-5 வழக்குக்கு மேலே உள்ள போட போகிறாங்க. அடுத்து உதயநிதி களிக்கஞ்சி தான் ஜெயிலோட கறிக்கஞ்சி தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உள்ளே தான் போகிறாரு. அது சீக்கிரம் ஜாமீன் வாங்குவாங்கன்றதெல்லாம் தாண்டி
உள்ளதான் மவனே, சட்னி சட்னி தான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் இன்னைக்கு அவர் மேலேயே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்றதை நான் சொல்லிடுறேன். கரூர்ல சம்மந்தமே இல்லாம இவன் தான் சொல்லி ஒருமையில பயங்கரமா பேசியிருப்பாரு. அந்த ஒரு வழக்கு அப்படின்றது நிலுவையிலே இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. நக்கீரன் கோபால் அவர்கள் எந்நேரம் வேணாலும் கைது பண்ணப்படலாம். பாருங்க, ஒட்டுமொத்தமா திமுகவினர் அப்படியே ஜெயிலுக்குள்ள போற மாதிரியான ஜெயிலே பிரம்மாண்டமா திமுகவால நெம்பி வழிய போகுது. கரூர் சம்மந்தப்பட்ட விஷயத்துல சம்மந்தமே இல்லாம ஆதாரங்களை போடுறது, இவர் தான் வந்து மேலேருந்து தண்ணி யாருக்குமே கொடுக்கல, இவர் தான் காரணம், இவர் மட்டும்தான் காரணம், வண்டி ஏற்றிலாம் கொல்ல பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட தகாத விஷயங்களை சொன்னது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த பத்திரிகையாளர் ஒரு பிரச்சனை வரும்போது ஒருமையில் அசிங்கமாக பேசுனது, சனியன் அப்படின்ற மாதிரி முதல்வரை சித்தரித்து பேசுனது அப்படின்றது ஏகப்பட்ட வழக்குகள் நக்கீரன் கோபால் மேலே பாய போகுது. ஒட்டுமொத்தமாக திமுகவினர் அப்படின்ற ஒரு கட்சி இன்னைக்கு ஆபாசமாக மாறி போச்சு. உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் தலையில் துண்டை போட்டுட்டு தான் போகணும். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் மா சுப்பிரமணியன் மற்றும் கிருத்திகாவை வந்து காப்பாற்ற முடியல. கடைசியில் பூட்டை உடைக்கிற நிலைமை காவல்துறைக்கு வந்துருச்சு. உள்ளே போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நானும் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். உள்ளே போயிட்டாங்க. உதயநிதி அவர்கள் கக்கூசுக்குள்ளே போய் ஒரு ஒளியில நிலைமை இன்னைக்கு உதயநிதி ஆயிப்போச்சு. என்ன உதயண்ணான்னு சொல்கிற இந்த ஜென்சி டிஎம்கேக்கெலாம் நீ என்னன்னா சொல்ல போகிற அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா நேற்று ஜென்சி டிஎம்கேல கூட இந்த அன்பான தான் நிறைய பண்ணுற மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீ வாய்ப்புட்டு போடலாமல் விட்டுட்டு நீங்கள் ஓவாயும் திறந்து விட்டியேனா, சாதாரண ஒரு தண்ணி பிரச்சனையை வச்சு இப்படி உன்னைய கொண்டுட்டு போய் தண்ணியை புழிஞ்சிட்டாங்களே அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை. இன்னைக்கு கண்ணில் தண்ணியாக வருது உதயநிதிக்கு. பாவம் கிருத்திகா அவர்கள் மற்றும் மா சுப்பிரமணியம் அவர்கள் எவ்வளவோ தடுத்தோம், ஒன்றும் பண்ண முடியல. உதயநிதி அவர்களே கடைசியில் கைது பண்ணிட்டாங்க. திமுகவினர் வீட்டு முன்னாடி உட்காந்து பயங்கர ஆர்ப்பாட்டம். சொல்ல முடியாத மக்களே, தயவுசெய்து ரோடுகளில் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடங்க. ஏன்னா ஆர்ப்பாட்டம்ன்ற பேரில் கல்லை விட்டு எறிகிறதெல்லாம் அந்த திமுக காரங்க பண்ணுவாங்க. தமிழக மக்களுக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. அதனால் பார்த்துக்கோங்க, எல்லாரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஒரு வழியாக கைதான உதவாநிதி இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க காவல்துறையினர் உள்ள புகுந்து. ஏன்னா நீதிபதி அவர்கள் அந்த மனுவை அவசர வழக்காக மத்தியானத்துக்கு மேலே தான் அசௌகரியமாக பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்றனால கைது பண்ணிட்டாங்க. 6 பிரிவுகளின் கீழ் உதயநிதி மேலே வழக்கு போடப்பட்டுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற ஒரு வழக்கு பதிவு. இந்த பார்த்தீங்கன்னா இது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வரும். இதை உடனடியாக ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு வழக்கு மிக முக்கியமான வழக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொது இடத்தில் மற்றவர்களுக்கு அசௌகரியம் மற்றும் எரிச்சல் ஊட்டும் வகையில் பேசும் வழக்கு, ஒரு பெண்ணின் கண்ணியத்தை கெடுக்கும் வழக்கு, ஒரு பெண்ணின் தனியுரிமை அல்லது கண்ணியத்தை அவமதிக்கும் வழக்கு, வேண்டுமென்றே பொது அமைதியை கெடுக்கும் நோக்கத்தோடு தூண்டும் வழக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களிடையே வதந்தியை உருவாக்குவது, வெவ்வேறு பிரிவினரிடையே மோதல் போக்கை தூண்டும் ஒரு வழக்கு. இந்த மாதிரியான 6 வழக்குகள் வந்து உதயநிதி மேலே பதியப்பட்டிருக்காங்க. இந்த 6 வழக்குகளில் இவர் சீக்கிரமாக ஜாமீன் வழங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த தஞ்சாவூர் கூட்டத்தில் ஏன்டா பேசணும்னு நினைக்கிற அளவுக்கு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி உதயநிதியை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா, என்னுடைய காரில் வருகிறேன்னு மார்க்கண்டேயன் மாதிரி, அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியே சொல்லியிருக்காப்புல, ஐயா உங்களை கைது பண்ணியிருக்கோம், எங்களுடைய தான் நீங்கள் காரில் வந்தாகணும்னு சொல்லிட்டு காவல்துறையினோட வாகனத்தில் உதயநிதியை ஏற்றிட்டு போகிறதுக்கான ஒரு காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். தஞ்சாவூர் வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான். அதனால் தஞ்சாவூரில் தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சிறப்பாக செயல்படுறார் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பெண்ணின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் நீ அந்த நடிகையாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இப்படி பேசுனா அந்த திமுகவினருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும்னு வந்து இன்றைக்கி நிரூபிச்சிருக்காரு நம்ம முதல்வர். இவங்க ஜாமீன் வாங்குறாங்க வாங்கலன்றதெல்லாம் தாண்டி இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதுதான் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஒரு நடிகை அப்படின்ற ஒரு பெரிய இடத்துல இருக்கிற அவங்களுக்கே அப்படின்னா, அடிமட்ட பெண்ணை கூட இன்றைக்கி திமுக மோசமான பார்வை பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கும் இன்றைக்கி காவலாக நிற்கிற நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவான பதிலை ஒன்று நமக்காக கொடுத்துருக்காரு. இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.